अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नतवक्कलु अलैहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु व नशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला रसूलिक सय्यदिना व नबीना व मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। क़ाल अल्लाहु तआला अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। फ़अलम अन्नहु ला इलाहा इल्लल्लाह सदक़ल्लाहुल अलीम। क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम मन काना आखिर कलामिही ला इलाहा इल्लल्लाह दखलुल जन्नह सदक़ रसूलुहुन नबील करीम। அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலா நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக முஅமின்களாக பிறக்கச் செய்து கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான உம்மத்திலே ஆக்கி வைத்தானே அந்த அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். மேலும் நல்லோர்களுடைய சபையிலே அவன் குறிப்பிட்டிருக்கக்கூடிய யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வ கூனு மஅஸ்ஸாதிகீன், என் மீது ஈமான் கொண்டவர்களே, என்னுடன் உண்மையாக இருக்கக்கூடியவர்களே, அல்லாஹுக்கு யார் உண்மையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடன் நீங்கள் சேர்ந்து இருங்கள் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லியிருக்கின்றானே. அப்படிப்பட்ட இறைநேசர்களுடைய சகவாசத்தை நமக்கு அளித்தானே. இதற்கு நாம் நன்றி செலுத்தி முடிக்க முடியாது. நம்முடைய ஒவ்வொரு வினாடி நேரமும் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அல்லாஹு தாலா மேற்கொள்ள இந்த ஆயத்தில் சொல்கிறான், ஃபாலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள், விளங்கி கொள்ளுங்கள். அதன் பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் தன்னுடைய ஆஹிர் கலாமாக லா இலாஹா இல்லல்லாஹ் வச்சுக்கிட்டாங்களோ அவங்க சொர்க்கத்தில் நுழைஞ்சுவாங்க. அங்கே முதல்ல சொல்ல வேண்டியது லா இலாஹா இல்லல்லாஹ் இஸ்திஃபிர் வஸ்தஃபில் தன்பி, மன்னிப்பு கேட்கணும். இங்கே முடிக்கும் போது சொர்க்கத்தில் நுழையணும். அப்போ ஆரம்பம் எது? விளங்கி கொண்டால் தான் அந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வை என்ன பாவம் என்பது தெரிய முடியும். இப்போ ஒருத்தன் மெக்கானிக் கடையில் வேலை செய்கிறாரு, மளிகை கடையில் கொண்டு வந்து விட்டால் என்ன வேலை செய்வார்? அவர் மெக்கானிக்கை பற்றி தான் சொல்லுவார். இப்போ ஒரு ஜவுளி கடையில் கொண்டு வந்து ஒரு வேலை செய்ய விட்டுவிட்டு நகை கடையில் விட்டாக்கா, அதுபோல் எந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வை யார் விளங்கி இருக்கின்றார்களோ அவர்களிடத்திலே போய் அந்த விளக்கத்தை கேட்க வேண்டும். நாம விளங்கினோம் என்பதாக நினைத்து கொண்டு நாம் விளங்கினோம் என்று சொன்னால் அந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வை விளங்க முடியாது. யார் அதனுடைய விளக்கத்தை விளங்கி தன்னுடைய வாழ்க்கையை அதையே தத்ரூபமாக தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கி கொண்டார்களோ அப்படிப்பட்ட இறைநேசர்களுடன் சகவாசத்தில் இருப்பது தான் அந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வை விளங்குவதற்குரிய வழிமுறையாகும். அப்பொழுதுதான் என்ன பாவம் செய்தோம் என்பதை நமக்கு விளங்கும். அதுவரை நாம் நன்மை செய்து கொண்டிருப்பவர்களாகவே தான் நாம் விளங்கி கொண்டிருப்போம். இப்போ லா இலாஹா இல்லல்லாஹ் எல்லாரும் சொல்கிறாங்க. நேற்று கூட ஒருத்தவங்களுக்குள்ளே வந்தால் ஒன்றும் பேச மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார் ஒருத்தர் என்கிட்ட. முதல் வார்த்தையாக நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுங்க உங்கள் பிள்ளைக்கு, அப்புறமா பாருங்கள் அப்படின்ற பிள்ளைங்க உங்கள் பக்கத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. நீங்கள் சொல்லிக் கொடுங்க லா இலாஹா இல்லல்லாஹ். 2 தடவை சொல்லிக் கொடுத்தேன், வாயை மூடிட்டு கம்முன்னு தான் இருக்குது. நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது, சின்ன வயசுலேருந்து லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லும் போது என்ன செய்வோம், லேசான ஒரு ஆட்டம். அந்த ஆட்டம் ஆடினோன்னா அந்த புள்ளை சிரிச்சுக்கிட்டு அதுவும் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி ஆடுறது நாளைக்கு பேச ஆரம்பிச்சிடும், அல்ஹம்துலில்லாஹ். அதனால் கலிமாவை விளங்கி சொல்வது தான் முக்கியம். சொல்லிக்கொண்டே காலம் கழித்து கொண்டிருப்பது அதற்கு ஜவாப் இருக்குது, அது வேறு. ஏன்னா ஜத்திது ஈமானுக்கும் நபியுடைய ஹதீஸை நாம் ஆதாரமாக வைக்கணும். சொன்னாலும் நமக்கு ஈமான் வளரும் என்பதில் ஈமான் இருக்கணும். ஜத்திது ஈமானுக்கும் கவுலி லா இலாஹா இல்லல்லாஹ், நபி அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் கவுலின் தான் சொல்லியிருக்காங்க, சொன்னாலும் உங்களுக்கு ஈமான் அதிகமாகணும். அப்படிப்பட்ட லா இலாஹா இல்லல்லாஹ்வை நாம் விளங்கி சொல்லும் போது இன்னும் அதிகமாகும். ஜாதகம் ஈமானன். அந்த கலிமா என்ன சொல்லுது? தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ்
அந்த தகுதியுடையவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. எதற்காக அவனை வணங்க வேண்டும்? இந்த சபைக்கு வருவதற்கு என்ன நமக்கு அந்த தகுதியை கொடுத்தானே, அப்படிப்பட்டவன் இலாஹ். நாம வந்தோம் என்று நினைத்தால் அது அவனை இலாஹாக்க தகுதி இல்லாதவனாக ஆகிவிடும். அவன் தான் கொண்டு வந்து நம்மை இங்கே சேர்த்திருக்கின்றான். நம்முடைய பார்வைக்கு குறைஞ்ச ஆட்கள் இருப்பது போலவும் இருக்காம். யாரை நாடி இருக்கின்றானோ அவர்களை கொண்டு வந்து இங்கே அமர வைத்திருக்கின்றான். கரும்பு சாரை எல்லாரும் குடிக்க முடியாது. யார் அதில் விருப்பப்படுறாங்களோ அதுதான் கரும்பு சார். பக்கத்தில் இருக்கிற பெரிய மலை மாதிரி சக்கை கிடக்குது, அதை பார்த்து எவ்வளோ பெரிய மலை மாதிரி கிடக்குது சக்கை, அதை சாப்பிடக்கூடிய யானை எவ்வளோ பலமாக இருக்குது அப்படின்னு நினச்சோம்னு சொன்னாக்கா கரும்பு சாருடைய ருசியை அறியாதவர்கள் தான். அதுபோல் லா இலாஹ இல்லல்லாஹுடைய மகத்துவத்தை யார் அறிந்தார்களோ, அதனுடைய தத்துவத்தை யார் விளங்கி கொண்டார்களோ, அவர்களுடன் சேர்ந்து இருந்து நம்முடைய ஜிஸ்மு நம்மை பிரித்திருக்கலாம், அவர்கள் வேறு இடத்தில் இருக்கலாம், நாம் வேறு இடத்தில் இருக்கலாம். ஆனால் கல்புடைய தொடர்பு இருக்க வேண்டும். அவர்கள் எப்படி அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தும் போது அந்த கலிமாவையும் கொண்டு வந்தார்களோ, அதே போல நாம் அந்த கலிமாவை கொண்டு வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அது தொடர்பு படுத்திக்கிட்டே இருக்கணும் கலிமாவை. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இது நாம செய்து கொண்டிருக்கின்றோமா அல்லது சிருஷ்டிகள் செய்து கொண்டிருக்கின்றோமா? நாம் செய்கின்றோம், சிருஷ்டிகளும் செய்கின்றார்கள், அல்லாஹ்வும் செய்கின்றோம். வஹதஹுல் ஷரீக லஹு, அல்லாஹ் ஒருவன் என்பதற்கு எப்படி அடையாளமாகும்? அப்பொழுது சிருஷ்டிகளின் மூலமாக அல்லாஹ் முஹ்தாஜ் ஆகின்றானா? ஒருவர் மூலமாகத்தான் நமக்கு தேவை பூர்த்தி ஆகின்றது. நமக்கு ஏதாவது வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களிடம் கேட்கின்றோம், அவர்தான் கொண்டு வந்து கொடுக்கின்றார். இப்பொழுது நாம் சொல்கின்றோம் அல்லாஹ் தான் தேவையை பூர்த்தி செய்கிறான் என்று. ஆனால் அவர் தானே கொண்டு வந்து கொடுத்தார். நம்முடைய வெளிப்பார்வைக்கு எது தெரிகின்றது? சிருஷ்டி தானே தெரிகின்றது. அதை எப்படி இல்லாமலாக்குவது? அந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்குத்தான் இந்த இறைநேசர்களுடைய சகவாசம் என்பது மிக அவசியப்படுகின்றது. இப்போ என்ன சொல்கிறாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டீங்களா, அதோட விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. ஒருவர் ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார். அதே தொழிலில் அனுபவப்பட்டு போய்கொண்டே இருக்கும் போதுதான் அதற்கு அது சுலபமாக வரும். அவருடைய கையில் ஒரு அழகான முறையில் வரும். திடீர்னு விட்டுட்டார் அந்த தொழிலை ஒரு 5 வருஷம். கார் மெக்கானிக் தொழில்னு வைங்களேன். கார் மெக்கானிக் தொழிலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் 5 வருஷம் தொழிலை விட்டுட்டார். திடீர்னு அவர்கிட்ட கொண்டு போய் ஒரு வண்டி நிறுத்தினா, சொந்தக்காரங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க, வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு. நீங்கள் தான் மெக்கானிக் பாருங்கன்னு சொன்னால், நான் 5 வருஷம் ஆச்சுங்க பார்த்து, எனக்கு அதில் அனுபவம் போயிடுச்சு, நான் வேறு ஏதாவது கோளாறு பண்ணிடுவேன் அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்? அவருடைய கையில் அது அனுபவத்தில் இல்லை, வரல. அதனால் அவருக்கு பயம் வந்துடுது. அதே போல் லா இலாஹ இல்லல்லாஹ்வை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஆகிர் கலாமி வரும். அது தானாக வராது. நாம் அதை புழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பார்வையில் புழங்க வேண்டும், நம்முடைய பேச்சில் பிறக வேண்டும், நம்முடைய கேள்வியில் புழங்க வேண்டும், நம்முடைய நாட்டத்தில் புழங்க வேண்டும், நம்முடைய கூவத்தில் புழங்க வேண்டும், நம்முடைய சக்தியில் புழங்க வேண்டும், நம்முடைய இல்மில் புழங்க வேண்டும், நாம் ஹயாத்தில் புழங்க வேண்டும். நாம் நாம இருக்கிறோம் என்ற சிந்தனையை அந்த நகர்த்துவதற்கு அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அவசியம். அதற்கு இறை நேசர்களுடைய தொடர்பு அவசியம். அப்படிப்பட்ட லா இலாஹ இல்லல்லாஹ், இப்படிப்பட்ட லா இலாஹ இல்லல்லாஹ் 11 மணிக்கு ஒருத்தர் களிமா சொன்னார். சரியா 11 மணிக்கு. 98 வருஷம் அவர் குஃப்ரில் இருந்தார். 11 மணிக்கு களிமா சொன்னார். 11:30 மணிக்கு மூத்தா போயிட்டார். யார்கிட்ட வேணாலும் ஆலிம்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க. அவர் நேராக எங்கே போவார்? சொர்க்கத்துக்கு. ஏன்? களிமாவை ஏற்றுக்கொண்டார். இன்னும் விளங்கவில்லை, இன்னும் ஒரு ரக்காத்து தொழுவில், ஹஜ்ஜி செய்யல, நோன்பு வைக்கல. ஆனால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ் தான் இலாஹ் என்பதாக கல்பால ஏற்றுக்கிட்டார், வாயால் சொல்லிட்டார். ரசூல்லா தன்னுடைய நபி என்பதாக, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் தஆலா இதுவரை அவர் செய்த எல்லாவற்றையும் மன்னித்து விட்டு தன்னுடைய அடியானாக ஏற்றுக்கொள்கின்றான். சொர்க்கத்துக்கு தகுதியானவராக ஏற்றுக்கொள்கின்றார். 11 மணிக்கு களிமா சொன்னார். பாங்கோசையை கேட்டுட்டார், துஹருடைய பாங்கு. இப்போ என்ன செய்யறது? தொழுகை எப்படின்னு தெரியாது. தொழுகையுடைய ஆயத்தை ஓதலை, என்ன எந்த அல்ஹம்துலில்லா எதுவுமே ஓதலை. எல்லாரும் ஒது செய்கிறது மாதிரி ஒது செஞ்சுட்டு வந்து எப்படி எல்லாரும் தொழுகிறாங்களோ அதே மாதிரி அவர் தொழுகணும். தொழுகை கடமையாயிடுச்சு. அந்த தொழுகையை விட்டால் அந்த தொழுகைக்கு உள்ள கேள்வி அவருக்கு இருக்குது. குளிக்க போயிருக்கிறாரு குளத்துல, கால் வலிக்கி விட்டுருச்சு, நீச்சல் தெரியாது, மூழ்கிட்டு இருக்காரு. பாங்குடைய சத்தம் கேட்கின்றது. பாங்குடைய சத்தம் கேட்டு விட்டது, அவருடைய செவியில கேட்டுடுச்சு. இப்ப அவர் நியத்து செய்தாக வேண்டும்,
இந்த லஹருடைய தொழுகையை நான் சொல்வதற்கு நியத்து செய்கிறேன் என்பதாக அல்லாஹ்விடத்தில் நியத்து செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு தொழுகையுடைய மகத்துவம், தொழுகையுடைய முக்கியம் நிச்சயமாக நியத்து வைத்தே ஆக வேண்டும். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன சொல்லுது? என்னை நீ ஏன் வணங்குகின்றாய்? 5 வேளை தொழுகை மட்டும் ஏன் அல்லாஹ் தஆலா பிரித்து வச்சான்? 2.5 மணி நேரம் நீ காலையில் எழுந்திரிச்சு ஃபஜ்ர்லேருந்து 2.5 மணி நேரம் தொழுதுட்டு உன் வேலையை பார்த்துட்டு போப்பாங்கிறது என்ன நஷ்டம் அல்லாவுக்கு? அப்படி செய்யறதுனால நமக்கு ஈஸியாக போயிடுமே. ஏன் அல்லாஹ் தஆலா எல்லா நேரத்தையும் 5 வக்தா பிரித்து வச்சான்? காலையில் 5 மணிக்கும், லோஹருக்கு 1 மணிக்கும், 5 மணிக்கும், 6:30 மணிக்கும், 8:30 மணிக்கும் பிரித்து வச்சதுக்கு காரணம் என்ன? நீ தொழுதுட்டு வெளியில் போறியா? நீ எவ்வளவு நேரம் வெளியில் இருந்தாலும் அந்த லோஹருடைய தொழுகையில் அல்லாஹ் தான் இலாஹ்ங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நீ வந்து தொழுதாகணும். அப்போ தான் நீ அல்லாஹ்வை ஒப்புக்கொண்டா என்பதற்கு அர்த்தம். என்ன ஆரம்பத்தில் நமக்கெல்லாம் ஒரு பயத்து வாங்கணும்னு ஒரு போதை ஒன்று வரும். அல்லாஹ் தான் தேவையற்றவனாச்சே, நம்ம என்னத்தை தொழுகிறது? என்ன எல்லாருக்கும் சாதாரணமாக வர்றது தான். அதுக்காகத்தான் தொடர்ந்து இறைநேசர்களுடைய தொடர்பு இருந்து கொண்டே இருந்தால்தான் நம்முடைய பாப்பம் இருந்துகிட்டு இருக்கும். அது என்ன சொல்லலாம்? அல்லாஹ் தேவையற்றவன், உன்னுடைய தொழுகை கொண்டு தான் அல்லாஹ் தஆலாவுடைய புகழ் அதிகமாக போகுதா? அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் ரஹ்மான், அவன் மன்னிச்சா முடிஞ்சு போச்சு. எதுக்கு பிடிக்கிற ஒரு சைத்தான் வந்து அந்த இதை போடுவான் நம்மள்கிட்ட. அதையெல்லாம் நம்முடைய நப்சை விட்டு கலப்பணும் அப்படின்னு சொன்னால் இறைநேசருடைய தொடர்பு சர்வகாலமும் நமக்கு கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் அந்த தொழுகை எல்லாமே நமக்கு சரியாக வந்துகிட்டே இருக்கும், நம்முடைய தீனில் இருந்துகிட்டே இருக்கிறவங்க. எல்லாவற்றிலும் வளர்ச்சி என்பது தெரிகின்றது. சிறிய வயதிலிருந்து படுத்திருந்த நாம் எழுந்து அமர்ந்தோம், ஊறினோம், எழுந்து நின்றோம், சுவற்றில் பிடித்து எழுந்து நின்றோம். 1.5 வயசு வரைக்கும் எங்கள் சொந்தக்காரங்களை ஒரு பிள்ளை ஊறிக்கிட்டே இருக்குது, எழுந்துச்சு நடக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் கவலையாக போயிடுச்சு. ஃபஜர் தொழுதுட்டு வந்து பார்த்தா சுகத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்கிது. எல்லாருக்கும் சந்தோஷம். இப்போ நல்லா தெரியுது, ஒவ்வொன்றிலையும் வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது. 5வது படித்த மாணவன் 6வது படிக்கிறாரு, 7வது படித்த மாணவன் 8வது படிக்கிறாரு. எல்லாவற்றிலும் வளர்ச்சி போய்கொண்டே இருக்கின்றது, நன்றாக வெளிப்படையில் தெரிந்து கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ்வை நாம் நெருங்கும் விஷயத்தில் நாம் இதுவரை எவ்வளவு நெருங்கி இருக்கின்றோம், அதனுடைய முன்னேற்றத்தில் நாம் எது அறிந்திருக்கின்றோம், அவர்களுடைய நல்லடியார்களுடைய சுகபத்தில் இருப்பதிலே நாம் எந்த அளவுக்கு நாம் அவர்களிடத்திலே நம்மை நாம் ஒப்படைத்திருக்கின்றோம். கல்புடைய விஷயத்தில், ரூஹுடைய விஷயத்தில், ஜிஸ்முடைய விஷயத்தில், நஃப்ஸுடைய விஷயத்தில் அதில் நாம் முன்னேற்றம் இருந்திருக்கின்றோமா? இதுதான் அசல் முன்னேற்றம். ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு ஒருத்தவர், எவ்வளோ நேரம் ஏர்போர்ட்டில் இருப்பார்? இமிகிரேஷன் முடிஞ்சு லக்கேஜ் முடிஞ்சோடனே ஃப்ளைட்டில் கிளம்பணும். கூட ஏற்றி வந்தவங்க என்ன செய்யணும்? அவர் கூடவே போக முடியுமா? திரும்பி இந்த பக்கம் வந்துடணும். அப்போ அந்த குறைவான நேரம் தான் இந்த துனியாவுடைய காலம். இதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எவ்வளவு? நாம் இந்த துனியாவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமே, அந்த 2.5 மணி நேரம் சிறிது நேரம் காத்திருக்கின்றோமே விமானத்தில் ஏறுவதற்கு, அந்த நேரம் தான் இந்த துனியாவிலே நாம் இருக்கக்கூடிய நேரம். இதற்காக நாம் எல்லா விதமான முயற்சியும் செய்கின்றோம். ஆனால் எங்கே சென்று சேர வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே போய் சேரக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். அவனிடத்திலே சேரக்கூடியவர்களுக்கு நாம் என்ன முன்னேற்பாடு செய்திருக்கின்றோம்? அதற்காக நாம் அவனுடைய முகத்தை நாம் முன்னோக்கினோமா? குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாமே அழிந்து விடும். சாதாரணமாக எல்லாரும் என்ன வைக்கிறாங்க? அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் அழிச்சிடுவோம் மறுமையுடைய நேரத்தில். நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு வினாடி நேரமும் அழிந்து கொண்டே தான் இருக்கின்றது. சென்ற வினாடி நேரம் திரும்பி வருமா? அது வராது. அதே போலதான் வயபுகா வஜுஹு ரப்பிகதில் ஜலாலி வலிக்கிறோம். அல்லாஹ்வுடைய திருமுகம் மட்டுமே பாக்கி இருக்கும். அந்த திருமுகத்தில் யார் தன்னை இணைத்து கொண்டார்களோ, நல்லோர்கள், இறைநேசர்கள், மகான்கள், அவர்களுடைய திருமுகமும் இருக்கும். அவர்களுடைய திருமுகத்தின் பக்கம் நம்முடைய திருமுகத்தை திருப்பிட்டால் சும்மா வஜுகுல்லா, நம்முடைய பார்வை எங்கெல்லாம் செல்கின்றதோ அங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய வஜ்ஹு தெரியும். நம்முடைய ஷேஹ்நாயம் அவருடைய பார்வையுடன் நம்முடைய பார்வை செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய திருமுகம் நமக்கு தெரியும். அவர்கள் நம்மை எவ்வளவு பக்குவப்படுத்தியிருக்கின்றார்கள் இந்த உலகத்தில், அதில் முன்னேற்றம் தெரியுதா நமக்கு? அவங்க சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்வை படிச்சிருக்கிறீங்களா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு தடவை கடை வைக்கிறேன்னு போய் சொன்னேன் சர்க்கார்கிட்ட.
இது மாதிரி கடை வச்சுருக்கு சர்க்கார். நம்மளாம் என்ன நினைப்போம், நம்ம தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டு விட்டால் சர்க்கார்கிட்ட போய் சொன்னால் சந்தோஷப்படுவாங்க அப்படின்ட்டு. அவங்க ஒன்றுமே சொல்ல அமைதியாக இருந்தாங்க. என்ன கடை, எங்கே வச்சுருக்கு, எல்லாம் விசாரித்தாங்க. இதேமாதிரி பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் வச்சுருக்குறாங்க. எத்தனை மணிக்கு வியாபாரம் நடக்கும் எல்லாம் கேட்டாங்க. 1 மணிக்கு வியாபாரம் நடக்கிறாங்க சர்க்கார். லோஹரை எங்கே தொழுவோன்னு கேட்டாங்க. நம்முடைய உடன் பிறந்தவர்களோ நம்முடன் இருப்பவர்களோ நம்முடைய நண்பர்களோ அந்த நேரத்தில் நல்ல கூட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, வியாபாரத்தை முடிச்சுட்டு போய் தொழுவு, வியாபாரத்தை முடிச்சுட்டு போய் தொழுங்க. சர்க்கார் கேட்ட கேள்வி, அந்த அந்த லோஹருடைய தொழுகையை நீ எங்கே தொழுகிற? வியாபாரத்தை முடிச்சுட்டு பள்ளியாசலில் போய் தொழுகிற சர்க்கார். ஒன்று கடையை பூட்டிட்டு பள்ளியாசலில் போய் தொழுகணும், இல்லை யாராவது ஒருத்தவங்களை கூட வச்சுட்டு இங்கேயே நீ ஜமாத்தா தொழுகணும் கடையில், இல்லை ஒரு பையனை வச்சுட்டு நீ கூட்டிகிட்டு போகணும். எந்த அளவு தொழுகையில் அவங்க பாப்பந்தியாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஒவ்வொன்றையும் விசாரித்து அல்லாஹ்வுக்கு விருப்பமானது எதையோ அதை மட்டுமே சொல்லக்கூடியவர்களாக, யாராக இருந்தாலும் அதை பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை தடுக்கக்கூடியவர்களாக, அதில் எந்த முகத்தட்சணையும் பார்க்க மாட்டாங்க. ரியா எப்பொழுது நம்மை விட்டு வெளியாகும்? முகஸ்துதி, ஒருத்தவங்க பார்க்கறதுக்காக இபாதத் செய்வது. இன்னும் எனக்கு ரியா இருக்குன்னே வச்சுங்களேன், இன்னும் பேசும்போது பயமாக இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்ற, என்ன 3 விதமானவர்களே அல்லாஹ் சொல்கிறான். ஷஹீதை பற்றி சொல்கிறான், ஹதீஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேசக்கூடியவர்களை பற்றி சொல்கிறான், அல்லாஹ் ரசூலை பேசக்கூடியவர்களை பற்றி. கொடை வள்ளல்களை பற்றி நாளைய மறுமையில் அழைத்து கொண்டு விசாரிக்கும் போது, இந்த 3 பேரையும் விசாரிக்கும் போது, நீ எனக்கு என்ன கொண்டு வந்தாய் என்பதாக ஷஹீதிடத்தை கேட்பான். இந்த ஷஹீது சொல்வார், உனக்காக என்னுடைய உயிரை பணையும் வைத்து ஷஹீது செஞ்ச காஃபிர்கள் கூட்ட சண்டை போட்டேன், அதில் ஷஹீதாகி நான் வந்திருக்கிறேன். அல்லாஹ் நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான், நீ ஷஹீதானதெல்லாம் உண்மைதான், ஆனால் உன்னுடைய கல்பில் என்ன இருந்துச்சு? மக்களுக்கு மத்தியிலே தான் ஷஹீத் என்று புகழப்பட வேண்டும் என்ற எண்ணம் உன்னுடைய கல்பில் இருந்துச்சு. அதில் என்னுடைய ரிலா இல்லை, அதில் ரியா இருந்துச்சு. அதுபோல மார்க்கத்தை பேசக்கூடியவர், அல்லாஹ் ரசூலை பற்றி பேசக்கூடிய ஒருவர் வருவார், ஆலிம் உலமா. அவரிடத்துல அல்லாஹ் கேட்பான், நீ என்ன கொண்டு வந்திருக்கீங்க எங்களுக்கு? யா அல்லாஹ், உன்னுடைய கல்வியை கற்ற நான் மக்களுக்கு மத்தியிலே உன்னை பற்றியும் நபி அவர்களை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் விவரித்து சொன்னேன். என்ன, என்னுடைய சிரமங்களை எல்லாம் பார்க்காமல், என்னுடைய நேரங்களை எல்லாம் பார்க்காமல் சொன்னேன் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய உதடு அசைந்ததை மட்டுமா நான் பார்த்தேன், உன் உள்ளம் அசைந்ததையும் நான் பார்த்தேன். அந்த நேரத்திலே உன்னுடைய உள்ளத்திலே என்ன இருந்தது? மக்கள் என்னை புகழ வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் ஜும்மா பேசிட்டு வெளியில் வரும்போது என்ன அதே மாதிரி அவர் சொல்லிவிட்டார், பயம் வந்துடுச்சு. இப்படியே சொல்லிவிட்டார், உங்களை மாதிரி பேசுகிறவர் யாரும்? அல்லாஹு அக்பர், இனிமேல் பேசுறதே விட்டுட்டேன் ஊரில். என்ன சஜ்ஜாதா நாயகம் சொன்னால் தவிர வாயை திறக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு ரொம்ப பயந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதுபோல் கொடை வள்ளல் வருவார், அவரிடத்துல அல்லாஹ் கேட்பான், யாருக்கு என்ன செஞ்சீங்க, எனக்கா என்ன கொண்டு வந்தீங்கன்னு. எல்லாம் என்ன கொண்டு வந்தீங்கன்னு தான் முதல் கேள்வி. நம்மளை பார்த்து கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? களிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைப்போம். அல்லாஹ்விடத்தில் போவதற்கு பயப்படாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமல், சர்க்கார் நாயகம் நமக்கு அளித்தார்களே, அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்ற உணர்வு. யா அல்லாஹ், என்னுடைய சேகநாயகம் எனக்கு நீ இருக்கக்கூடிய உணர்வை, நீ என்னுடன் இருக்கின்றாய் என்ற உணர்வை எனக்கு அளித்தார்கள். அந்த உணர்வுடன் நான் இருந்தேன், அந்த உணர்வுடன் நான் வாழ்ந்தேன், அந்த உணர்வை மற்றவர்களுக்கும் நான் அளித்தேன். அந்த உணர்வுடன் நான் கபூருக்கு சென்றேன், அதே உணர்வுடன் நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன் யா அல்லாஹ். இது மட்டும்தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தாலா அதுவே போதுமானதாக்கி கொள்வான். அதனால கலிமாவை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டே இருக்கணும். அப்போதான் நம்முடைய ஆஹிர் கலாமாகவும் அது அமையும். நமக்கு எல்லா மக்களுக்கும் கலிமா ஏற்றுக்கொண்ட அனைத்து முஸ்லிமான மோமினான ஆண் பெண்கள் அனைவர்களுக்கும் ஆஹிர் கலாமாக இந்த கலிமாவை அல்லாஹ் நசீபாக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.